இப்போ நம்ம சிக்கன் ரோல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இதில் டைரெக்டாக நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 300 கிராம்ஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். இப்போது இந்த 300 கிராம்ஸ் சிக்கனை எண்ணெயில் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர், இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. பார்த்திங்கன்னா சிக்கன் ஓரளவுக்கு அந்த எண்ணெயில் லைட்டாக வதங்கி அந்த பிங்கிஷ் கலரில் வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஸ்டேஜில் நான் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது இந்த சிக்கனை எடுத்துகிட்டு இதே கடாயில் மற்றதெல்லாம் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனை எடுத்து நல்லா ஆறுனதும் சின்ன சின்னதாக பிச்சுக்கோங்க, இல்லைனா மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுலேயே மற்றதெல்லாம் போட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு சிக்கன் வேக வச்சோம் இல்லையா, அதே கடாயில் எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் மட்டும்தான் இருக்குது, அந்த சிக்கன் தண்ணி இல்லை. ஸோ இதில் மேற்கொண்டு இன்னொரு 2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கிறேன். ரொம்ப இல்லை, இந்த எண்ணெயிலே செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிருக்கு. இப்போ இதில் நான் ஒரு டீஸ்பூன் சீரகம் பொரிஞ்சு வரும்போதே பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடயே ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் ஒரு சின்ன கேப்சிகம் எடுத்திருக்கேன், அது சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேல்ட்டு கேரட். இப்போ இதையும் இந்த வெங்காயத்தை கூட நல்லா கலந்து விடுங்க. இது எதுவுமே பார்த்திங்கன்னா ஓவர் குக் ஆகக்கூடாது. லைட்டாக க்ரன்ச்சியாக இருக்கும்போது உள்ளே நம்ம டீப் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அப்போ நல்லா வரும். இப்போது இதில் நம்ம மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா. நல்லா இதையும் வதக்கிக்கோங்க. எண்ணெய் ஸ்டஃபிங்கில் ஜாஸ்தி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம ஃபில்லிங் பண்ணும்போது எண்ணெயில் ஊறி போன மாதிரி ஆகிடக்கூடாது. 1 டீஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் ஒரு 2 டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. ஆல்ரெடி சாஸஸில் நம்மளுக்கு உப்பு இருக்கும், அது இல்லாமல் நம்ம சிக்கனும் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ இப்போது இதில் சிக்கனை பார்த்திங்களா, நான் இந்த மாதிரி 1-2 அடித்து வச்சுருக்கேன், தெரியுதுங்களா? இப்போ இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் சிக்கனை. இப்போது இந்த சிக்கனையும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, என்னுடைய ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. சீக்கிரமாக பண்ணிடலாம். எல்லாமே சிக்கன் வேகிறதுக்குள்ளே நம்ம எல்லாமே நறுக்கி வச்சுட்டோம் அப்படின்னோம்னா இதை சீக்கிரமாக பண்ணிடலாம். இது வந்து ஆறட்டும், நம்ம அதுக்குள்ளே ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணோன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த 1 கப் மைதா மாவுக்கு நான் ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். மாவுக்கு தேவையான உப்பு, அப்புறம் தண்ணி, இதை சேர்த்துட்டு நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மைதா மாவு பேட்டர் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ ஒரு தவா எடுத்து அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு, இதுக்கு எண்ணெய் தேவையில்லை, ஸோ கொஞ்சமாக தோசை மாவு மாதிரி ஊற்றிக்கங்க. திக்காக இல்லாமல் கொஞ்சம் சன்னமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது நல்லா வராது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து குக் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள், தெரியுதா? ஸோ இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோவை சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் வந்து தோசை மாதிரி எல்லாமே சுட்டு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இப்போ ஒரு தோசை மாதிரி ஒரு இதை எடுத்துட்டேன். இதுக்கு சென்டரில் ஒரு ஃபில்லிங் வச்சு, கொஞ்சமாக ஃபில்லிங் வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். வச்சு இப்படி ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு
மைதா மாவை நான் வந்து தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு அது வந்து ஒட்டுறதுக்காக, நம்மளுக்கு வந்து டீப் ஃப்ரை பண்ணும்போது அந்த ஃபில்லிங் வெளியில் வந்துடாமல் இருக்கிறதுக்காக. ஸோ ஃபுல்லாக இப்படி பண்ணிவிட்டு இதை இப்படி ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி எடுத்து லைட்டாக இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்து எடுத்துருங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்கள், நான் எல்லாமே ரோல் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பீஸ் எடுத்து எக்கில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. எக்கில் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு அடுத்தது பிரெட் க்ரம்ஸில் போட்டு கோட் பண்ணிக்கோங்க. சூப்பர். பார்த்திங்கன்னா இப்போது பிரெட் க்ரம்ஸ்லேயும் கோட் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாமே ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டோம் பிரெட் க்ரம்ஸில். இப்போ ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுங்கள், இல்லை ஷாலோ ஃப்ரை பண்ணாலும் ஓகே. ஸோ இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒவ்வொரு பீஸாக நான் சேர்த்துக்கிறேன். இது நம்ம தோசை மாதிரி சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஜென்டலாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போதைக்கு 2 பீஸ் வச்சுருக்கேன். இதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அடுத்தடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆகிடுங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எல்லா பக்கமும் மைதா மாவு பேட்டர் போட்டு சீல் பண்ணியிருக்கிறதுனால உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கில் எண்ணெய் வராது, அதே மாதிரி எண்ணெயும் உள்ளே போகாது. ஸோ நம்மளுடைய சூப்பரான சிக்கன் ரோல் ரெடி. கெச்சப் கூட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.